ஒன்று இஸ்லாத்துடைய நுழைவாயில் ஒன்று தான். ஒருவர் இஸ்லாத்திற்குள்ள வரணுமாக இருந்தால் அதற்கு நுழைவாயில் ஒன்று தான். ஆனால் வெளியேறுற வாயில் நிறைய இருக்குது. நுழைவாயில் ஒன்று, வெளியேறுகின்ற வாயில் நிறைய இருக்குது. ஒருத்தர் வந்து ஜக்காத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்கிறார், ஒரு காஃபிர் சொல்கிறாரு, முஸ்லீம் ஆகிடுவார் அவரே? முஸ்லீம் ஆக மாட்டார். நான் அதாவது என்ன, அதாவது தொழுகையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் மற்ற எதுவும் ஏற்றுக்கல, தொழுகையை ஏற்றுக்கொள்கிறேன், முஸ்லீம் ஆகிடுவாரா? முஸ்லீம் ஆக மாட்டார். இஸ்லாம் வந்து ஒரு சிறந்த மார்க்கம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, முஸ்லீம் ஆகிடுவாரா? இல்லை. இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள் மிக சிறந்தது அப்படி ஏற்றுக்கொண்டதுனால அவர் முஸ்லீம் ஆகிட மாட்டார். இஸ்லாத்திற்குள்ள இப்போ உதாரணமாக அல்லாஹு தாலா தான் எல்லாத்தையும் படைச்சான், அல்லாஹ் இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான், இறைவன் தான் எல்லாரையும் என்ன செய்கிறான், மரணிக்க செய்கிறான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனால மட்டும் ஒருத்தர் என்ன செஞ்சிட மாட்டார், இஸ்லாத்திற்குள்ளே வந்துட மாட்டார். இறைவனிடத்தில் மலக்குமார்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி என்று சொல்கிறதுனால ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டார், இஸ்லாத்தில் வர மாட்டார். இஸ்லாமிய சமுதாயத்தில் பல தூதர்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்று சொல்கிறதுனால ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார், முஸ்லீமாக மாட்டார். முஸ்லீமாகணுமாக இருந்தால் அதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது, லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டால் தான் ஒருத்தர் முஸ்லீம் ஆகலாம். இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களையும் அவர் தனித்தனியாக சொல்றதுனால அவர் இஸ்லாமாக மாட்டார். அவர் பிரதானமாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்கு உரியவன் அந்த எவன் எங்களை படைத்தானோ அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. அப்படி சொல்வதன் மூலம் தான் அவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்திற்குள்ள நுழைகிறார். முஹம்மதுர் ரசூலுல்லா, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளணும், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு முஸ்லீமாக மாற மாட்டார், இஸ்லாத்திற்குள்ள அவரால் நுழைய முடியாது. எனவே நுழைவாயில் எது, லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்பது தான். ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற வாயில் நிறைய இருக்குது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற வாயில் நிறைய இருக்குது. ஒருவர் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால அவர் இஸ்லாத்தில் வேறு ஏதாவது ஒன்றை நிராகரித்தாலே அவர் இஸ்லாத்தோட்டு என்ன செஞ்சிடுவார், வெளியே போயிடுவார். இதையே நிராகரிக்கணும்ன்றதல்ல, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவர் நிராகரிக்கணும்ன்றதல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிராகரிக்கணும்ன்றதல்ல. இது ரெண்டையும் ஏற்றுக்கொண்டு இறுதி தூதர் அல்ல என்று சொன்னாலும் அவர் என்ன செய்வார், இஸ்லாத்தோட்டு வெளியே போவார். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா என்ன சொல்லுது, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுது. ஆனால் ஒருவர் வந்து முகமது இறுதி தூதர் அல்லன்றாரு, இவர் அல்லாஹ்வுடைய தூதரனத்தை மறுத்தாரா? மறுக்கல. எதை மறுக்கிறாரு, இறுதி தூதரனத்தை மறுக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறோம், முர்த்ததானவர், காஃபிரானவர், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்னு சொல்கிறோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றதை நிராகரிச்சா தான் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னொரு பகுதியை நிராகரித்தாலும் என்ன செய்வார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், மதுகள் உண்டு, ஆனால் நவாக்கிதுகள் அதாவது முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனையோ என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒருவர் எதை நிராகரித்தாலும் நுழைவாயிலை நிராகரிப்பவராகத்தான் இருப்பார். ஒருவர் நல்லா யோசிச்சோம்னு சொன்னால், அதாவது டைரக்ட்லி விளங்காது விட்டாலும் கூட ஒருவர் எதை நிராகரித்தாலும் அவர் எதை நிராகரிப்பவராக இருப்பார், அந்த லா இலாஹ இல்லல்லாஹையும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹையும் நிராகரிப்பவராகத்தான் இருப்பார். அதாவது இறுதி தூதர் இல்லை என்று சொன்னால் நல்லா நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹை நிராகரிக்கக்கூடியவராக உங்களுக்கு விளங்கும். நல்லா சிந்திச்சோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா ஆரம்பமாக பார்த்தோம்னா சம்பந்தம் இல்லை அதுக்கு. ஒருவர் வந்து என்ன தொழுகை நிராகரிக்கிறார் என்று சொன்னால் சரியாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்வார், நிராகரிக்கிறவராகத்தான் என்ன செய்வார், இருப்பார். ஆனால் டிரெக்ட்லி சம்பந்தம் மிக்கான்னு கேட்டால் இல்லை, நேரடியான சம்பந்தம் மிக்கான்னு கேட்டால் இல்லை. முதல் விஷயம். இரண்டாவது, ஒருவர் இஸ்லாத்தை நிராகரித்தவர் அப்படின்னு நம்ம இப்போ படிக்கக்கூடிய 10 காரணங்களையும் அப்ளை பண்ணுறதாக இருந்தால், ஒருவருக்கு சொல்கிறதாக இருந்தால் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் அல் இல்மு பிஹி, நம்ம யார் அப்படி சொல்ல போகிறோமோ, இந்த காரியத்தின் மூலம் இவர் இஸ்லாத்தை முறித்து விட்டார்னு யாரை சொல்ல போகிறோமோ அவருக்கு அது பற்றி அறிவிக்கணும். அறியாமையில் என்ன செய்யலாம், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவராக இருப்பார், அவருக்கு அதை பற்றி என்ன செய்யலாம், தெரியாதவராக இருப்பார். அல்லது இஸ்லாமிய சூழலில் இல்லாமல் முஸ்லீம்கள் அல்லாத சூழலில் வளர்ந்திருப்பார், தெரியாதவராக இருப்பார். மிக முக்கியமான நிபந்தனை என்ன, அதை பற்றி அறிவு அவருக்கு இருக்கணும். அல்ல இல்மு பிஹி, இது வந்து குஃப்ர் தான், இது இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யும், வெளியே ஏற்றிவிடும் என்ற அறிவு அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இல்லாட்டி என்ன செஞ்சிடும், அது அவர் மன்னிக்கப்படுவார், மாதூர், அவருக்கு தெரியாது. அவன் முதல்ல மிக பிரதானமான நிபந்தனை வந்து அல் ஜஹல், அவற்றை வந்து ஜஹல் இருக்கக்கூடாது, அதை பற்றி அறியாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்ரா, நிர்பந்திக்கப்பட்டு களத்தில் வாழ வச்சு சொல்லப்பட்டிருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலம் நிர்பந்திக்கப்பட்டு இப்படி சொல்லு என்று சொல்லி
நிர்பந்திக்கப்பட்ட அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கக்கூடாது, அவர் சொல்லியிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பிரதானமான நிபந்தனைகளை நம்ம என்ன செய்யணும், அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியம் அவருக்கு அது பற்றிய அறிவிருக்க வேண்டும், அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்க கூடாது என்பது நம்ம தெரிந்திருக்கணும். இப்போ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டோம் என்று சொன்னால் நவாக்குதுல் இஸ்லாம் என்ற பகுதிகளை நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முதலாவது காரணமாக இதில் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவது பிரதான காரணமாக சொல்கிறாரு. எது முதலாவது காரணம்? இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியேறதுக்கு பிரதானமான காரணம் ஷிர்க். முதலாவது என்ன காரணம்? அஷ்ஷிர்க், இறைவனுக்கு இணை வைத்தல். அஷ்ஷிர்கு பில்லா, இறைவனுக்கு ஒருத்தர் இணை வைத்தார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வார், வெளியேறுவார். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார். அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 48வது வசனத்தில் சொல்கிறான், அஷ்ஷிர்கு ஃபி இபாதத்தில்லாஹ். அவர் சொல்கிறார் அஷ்ஷிர்கு ஃபி இபாதத்தில்லாஹி தஆலா கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தாலா தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், இறைவன் மன்னிப்பான். அது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்போ இறைவன் இணை வைப்பை என்ன செய்வதில்லை, மன்னிப்பதில்லை. மன்னிப்பதில்லை என்ன இஸ்லாத்தை விட்டு என்ன செய்கிறான், வெளியேறுகிறான் அர்த்தம். சூரத்துல் நிசா 48வது வசனம். சூரத்துல் மாயிதா 72வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்ன வ மஅவாஹுன் நார், அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான், அவருடைய தங்குமிடமாக நரகத்தை என்ன செய்கிறான், ஆக்குகிறான். வமாலித் தாலிமீன மின் அன்சார், இந்த மாதிரி அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியாளர்களும் கிடையாது. சூரத்துல் மாயிதா 72. இவர் அதுக்கு உதாரணம் சொல்றார். அஹ்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் உதாரணம் சொல்றார், வமின்ஹு ذبح لغيرillah, இறைவனுக்கு இணை வைப்பில் அடங்கக்கூடியதான் அல்லாஹ் அல்லாதவருக்காக குர்பானி கொடுத்தல், அறுக்கிறது. இது இணை வைப்பிலே வரக்கூடிய விஷயம். உதாரணமாக கமை யஸ்பஹு லில் ஜின்னி அவில் கபர் அவுலில் கபர், ஜின்னுக்காக ஒருத்தர் குர்பானி கொடுத்தார் என்று சொன்னார், அல்லது கபருக்காக வேண்டி குர்பானி கொடுத்தாருன்னு சொன்னார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் குர்பானி கொடுக்குறாருன்னு வைங்களேன், குர்பானி கொடுத்தா அடுத்து அது யாருக்காக இருக்கணும், அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும், அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி இருக்கக்கூடிய நம்ம மார்க்கம் சொல்லி தந்த குர்பானிகள் இருக்கு. உதுஹியா, அகீகா, அதே போல் ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடிய ஹதி, வேற நதிர் நேர்ச்சைக்காக நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானிகள். இப்படி குர்பானிகள் எங்களுக்கு என்ன செய்யுது, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஆனால் சிலர் என்ன செய்யலாம், எங்கள் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், புது வீடு கட்டி வாசலில் அறுத்துடுவாங்க. புது வீடு கட்டி ஆட்டை வாசல் அந்த அத்தபத்துல் பாப் வாசலில் வச்சு என்ன செய்வாங்க, அந்த கதவை ஓரத்தை வச்சு அறுப்பாங்க. ஏன், ஜின்கள் எல்லாம் வெளியே போகிறதுக்கு. குர்பானியை கொடுத்துட்டாச்சுன்னு சொன்னால் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன கவனிக்கணும்டா, குர்பானி நம்ம கொடுக்குறோம், அடுத்த நிமிஷமே அந்த ஆடு காணாமல் போகுமாக இருந்தால் ஓரளவு நியாயம் சொல்லலாம், நம்ம சாப்பாடு கொடுத்திக்கணும், அதுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுதுன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அறுத்த பிறகு அந்த ரத்தம் அங்கே தான் இருக்குது, அந்த ஆடும் அங்கே தான் இருக்குது. இப்போ எப்படி இது ஜின்களை வெளியேற்றுவதற்காக கொடுத்தல் என்பது எப்படி அடங்கும்? விருந்தாளியை வெளியேற்றுறதுக்காக குர்பானி கொடுத்தாங்கண்டா ஓரளவு நியாயம் சொல்லலாம். எப்படி சாப்பிட்டாச்சு போயாச்சு, என்னது வந்தாங்க அடுத்து போட்டோம் தின்னாங்க போனாங்கன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். ஜின்னை வெளியேற்றுறதா இருந்தால் இப்போ ஜின் இதை சாப்பிடுமா, சாப்பிடாது. அப்போ என்ன அடிப்படையில் கொடுக்கப்படுது, ஜின்னுடைய பாதிப்பை விட்டு தப்புவதற்கு, ஜின்னுடைய பாதிப்பை விட்டு தப்புறதுக்கு, தொந்தரவு தரக்கூடாது இந்த எண்ணம் இருக்குதே. நீ ஜின்னை என்ன செய்கிறாய், பேப்பர் ஜின்களுடைய பாதிப்பை விட்டு தப்பணுமெண்டா நீ என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ் கெட்ட தீங்குகளை விட்டு என்னது நான் உன்னிடத்துல பாதுகாப்பது. நீ குர்பானி கொடுக்கிறாய் அப்படி என்று சொன்னால் இப்போ யாருக்கு கொடுக்குறா, இது ஜின்களுக்கு, அல்லாஹ்வுக்கு அல்லாமல் ஜின்களுக்கு என்ன செய்கிறாய், ஒரு வேறொரு அர்த்தத்தில் கொடுக்குறாய். சாப்பிட்றதுக்கோ உண்றதுக்கோ அப்படி கொடுக்கல. நீ இப்படி கொடுக்கறது இது காணாத ஒன்றுக்கு நம்ம யாரும் சாப்பிட கொடுக்க போகிறது இல்லை. இப்படி கொடுப்பது என்பது ஷிர்க்கில் கொண்டு போய் என்ன செய்யும், அடங்கும். இதே மாதிரி தான் கபருடைய தர்காக்களில் அறுக்கிறது. இப்போ தர்காக்களில் அறுக்கிறது நம்ம யாரை சொல்லி அறுக்கிறோம், அங்கே உள்ள அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழியை சொல்லி அறுக்கிறோம். வழங்கிட்டா இப்போ இதுக்கும் விருந்தாளி கொடுக்குறதும் உண்டா, இல்லை. விருந்தாளி கொடுத்தா அவர் சாப்பிட்டு போயிடுறாரு. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்குற சிறுக்கான்னு கேட்குறாங்க. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்குற சிறுக்கு இல்லை, ஏன்னா அவர் உட்கார்ந்து சாப்பிட்டு போகிறாரு. இப்படி கபரில் குர்பானி ஒன்று கொடுத்தி என்று சொன்னால் என்ன நடக்குது, அங்கே கபரில் நீ யார பேரை சொல்லி குர்பானி கொடுக்குறாயோ அவர் சாப்பிட்றாரா, அவர் சாப்பிடலை. அவருக்கு பசிக்குமா, பசிக்காது. அவர் என்னது யானப்சி என்று இருக்கிற டைம் அது, என்ன எனது ஆத்மாவை அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும் என்று இருக்கிற நிலைமை அது. இப்படி இருக்கிற டைமில் அவருடைய பெயரை சொல்லி நம்ம குர்பானி கொடுக்குறோமாக இருந்தால் இங்கே பிரச்சனை இருக்குது. அவர்கிட்ட ரஹ்மத்தை நாடுறோம், அவருடைய ஷஃபாஅத்தை நாடுறோம், அவர் எங்களுக்கு பரிந்துரைக்கணும்,
அவருடைய கருணை எங்களுக்கு கிடைக்கணும், அவர் எங்கள்கிட்ட அல்லாட்ட என்ன செய்யணும், ஒரு வசீத்தாக தரகராக என்ன செய்யணும் இருக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த குர்பானிக்கு பின்னுக்கால இப்படியான நோக்கங்கள் என்ன செய்யுது இருக்குது. இங்கேயும் என்ன செய்யுது, அப்போ ஷிர்க் வருது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அக்கீக்கால என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அக்கீக்காண்ட குர்பானியில் நம்ம யாரோட பேரை சொல்லி கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய பேரை. சரியா, ஒரு முனாசபால ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் கொடுக்குறோம். என்ன சந்தர்ப்பம், குழந்தை கிடைத்து 7வது நாள் நம்ம என்ன செய்கிறோம், அக்கீகா கொடுக்குறோம். ஆனால் அப்படி கொடுக்குற நேரத்தில் யாருக்கா வேண்டி கொடுக்குறோம், அல்லாஹுக்கா வேண்டி கொடுக்குறோம். யார் பயன்படுறாங்க, மக்கள். அல்லாஹ் சொல்கிறான், லையனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா, அவருடைய இரத்தங்களோ இறைச்சிகளோ இறைவனை என்ன செய்வதில்லை, போய் அடைவதில்லை. உங்களோட தக்குவா தான் போய் அடைகிறது. எனவே எதிர்பார்ப்பும் அச்சமும் ஆசையும் தான் இறைவன் என்ன செய்யறான், உங்களோட உள்ளத்துல எதிர்பார்க்கிறான். இதை மக்கள் சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படி என்று சொன்னால், தர்காக்களுக்கு உரியவர்களுக்காக என்ன செய்யுது, குர்பானி கொடுக்கப்படுது. அவர்களுடைய பேரால குர்பானி என்ன செய்யுது, கொடுக்கப்படுகிறது. நாங்க அங்க பிஸ்மில்லா சொல்லித்தானே அறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நாங்க பிஸ்மில்லா சொல்லித்தானே அறுக்கிறோம் சொல்லி பேர்களை வச்சு மட்டும் இஸ்லாம் என்ன செய்யாது, அடையாளப்படுத்தாது. நோக்கங்கள் மிக முக்கியம். நம்ம எதற்காக செய்கிறோம் என்ற நோக்கங்கள் முக்கியம். ஏன் அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்கால் உள்ளவருக்காக நம்ம அர்த்தம், ஏன் அர்த்தம், என்ன பின்னணியில் அர்த்தம் அப்படின்னா நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம், அவருடைய ஷஃபாத்து, அவருடைய ரஹ்மத்து. இப்படி எதிர்பார்ப்பது என்பது, இறந்த ஒருவர்கிட்ட எதிர்பார்ப்பது என்பது ஒரு ஷிர்கான ஒரு விஷயம். அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டியது யார்கிட்ட, அல்லாஹ்விடத்தில். அதே போல ஜின், பேய், பிசாஸ் என்ற பெயரில் பேய் பிசாஸ் என்பது இல்லை. இது போன்ற பொய்யான நம்பிக்கைகளையும் உண்மையான நம்பிக்கையான ஜின்னையும் அதை வச்சு அச்சத்தை ஏற்படுத்தி கண்டு அதற்காக வேண்டி வாசல்ல அறுக்கிறது என்றது என்ன, ஷிர்க்கு, குஃப்ரில் போய் சேரும். இது இஸ்லாத்தை என்ன செய்து விடும், முறித்து விடும் அப்படி என்று சுருக்கமாக என்ன செய்கிறாரு இங்கே சொல்லி காட்டுகிறார்.